ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம விளாகில் ஒரு சூப்பரான எல்லா லேடிஸுக்குமே ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் 4 பர்னர் அடுப்பு வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அடுப்பு வாங்கலாமா வாங்க வேண்டாமா, இந்த அடுப்புனால நான் கொஞ்சம் இரிட்டேட் ஆனேன். நான் இரிட்டேட் ஆகிற அளவுக்கு இந்த அடுப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 பர்னர் அடுப்பு வந்து நான் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னாக்க 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகிட்டுங்க. 3 வருஷம் கழிச்சு தான் இந்த அடுப்போட நான் ரிவ்யூ போடுறேன். இது வந்து வீடியம் கம்பெனி. வந்து நிறைய இடத்துல நாங்கள் வந்து அடுப்பு விசாரித்தோம். இந்த 4 பர்னர் வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. ஒரு சைடு வச்சோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை 4 பர்னருமே வந்து மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த சுவிட்ச் எல்லாமே, ஆன் பண்ணுற சுவிட்ச் எல்லாமே. எனக்கு வந்து 4 பர்னரும் சென்டரில் இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு சுவிட்ச் வந்து அதுக்கு மேலேயே இருக்கணும். அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பார்த்தேன். எனக்கு இந்த மாதிரி அடுப்பு வந்து கிடைச்ச உடனே நான் டக்குன்னு நான் வந்து வாங்கிட்டேன். இதோட விலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தெரியல. என்னோட வீட்டுக்கார கேட்டு நான் இடையில நான் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலர் அடுப்பு இருக்கும் இல்லையா, அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து 2 பர்னர் அடுப்பு. ஏதாவது அடைச்சிக்கிடுச்சு, இப்போ வந்து பர்னரில் வந்து சரியாக எரியலை அப்படின்னா நானே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கீழே வந்து சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நானே வந்து க்ளீன் பண்ணி விட்டு டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அப்போ கொஞ்சம் நல்லா எரியும். ஆனால் இந்த 4 பர்னர் பார்த்திங்க அப்படின்னா வாங்கினதுலேருந்து எனக்கு வந்து டக்குன்னு வந்து அதை க்ளீன் பண்ணுறது, அதாவது அடப்பை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வேறு எதாவது நம்ம வந்து தொட்டுக்கிட்டு நம்ம தெரியாமல் எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறனால அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து நமக்கு ஏதாவது அடப்பு இருக்குது, சரியாக அடுப்பு எரியலை அப்படின்னா நம்ம சொன்னோன்னா கம்பெனி மூலியமாக வந்து ஒரு டைம் வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து திரும்ப நம்ம அவங்கள கூப்பிடும் அப்படின்னா ஒரு 200 300 சார்ஜ் கேட்பாங்க. வந்து க்ளீன் பண்ணி நமக்கு எல்லாம் அடப்பெல்லாம் எடுத்து விட்டு போயிடுவாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இடையில வந்து எனக்கு வந்து இப்போ நம்ம எல்லாருமே லேடிஸ் வந்து யூஸ் பண்ணும்போது பால்லாம் வைப்போம், நம்ம குழம்பு வைப்போம், குக்கர்லேருந்து டக்குன்னு வந்து பொங்கி கீழே விழுந்துரும். இந்த மாதிரி அடிக்கடி நடக்கிறதுனால என்னதான் அதுக்கு மேலே ஒரு பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாலும் அதையும் தாண்டி உள்ளே வந்து போயிடுது, அந்த பர்னரில் போயிடுது. அது வந்து டக்குன்னு வந்து அடைச்சிருது அப்படியே உள்ளே போயிட்டு. அது கொஞ்சம் சரியாக வந்து எரிய மாட்டேங்குது. இப்போயுமே பார்த்தீங்கன்னா 2 அடுப்பு தான் நல்லா எரியுது. 2 அடுப்பு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு 2 அடுப்புமே நல்லா எரியல, லெஃப்ட் சைடு வந்து 2 அடுப்புமே நல்லா எரியுது. அதுவுமே ஒரு அடுப்பு பெரிய அடுப்பு தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, மற்ற 3 அடுப்பு எரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ தன்னால அடுப்பு நீங்கி ஒரு அடுப்பு வந்து இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. 2 எரியுது, ரைட் சைடு 2 எரியாமல் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் அந்த சர்வீஸில் உள்ளவங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து வாரண்டி முடிஞ்சிச்சு. அதனால் வந்து சார்ஜஸ் வந்து 200 300 சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இப்போ வந்து எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து டீப் க்ளீனிங் பண்ணுவேன். இந்த அடுப்பேன் இந்த சோப்பு போட்டு நல்லா வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறம் அந்த துணியை புளிஞ்சு அப்படியே ட்ரையாகவே நான் வந்து தொடச்சி எடுத்துருவேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரையாக நம்ம புளிஞ்சிட்டு திரும்ப துடைக்கும் போது நல்ல ஒரு பளபளப்பாக இருக்கும், எப்போதும் போல இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டவ்வில் பொங்கி வலிஞ்சு அந்த தட்டிலலாம் வந்து நல்லா கரைகள்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கம்பினார் இருக்குது பாருங்கள், அந்த கம்பினாரை வச்சு நல்லா வந்து நல்லா தேய்ச்சி கழுகிட்டீங்க அப்படின்னாக்கா தேய்ச்சிட்டு துணியை வச்சு தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. எப்போவுமே அடுப்பை நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் அந்த கம்மியாக வச்சு நல்லா தேய்ச்சிட்டு துணி வச்சு நீங்கள் தொடச்சி அப்படியே எடுக்கணும். அந்த துணியை நினச்சி பிழிஞ்சிட்டு அதை வச்சு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஈரம்லாம் அடியில் வந்து இறங்காமல் கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்கும். இப்போ 4 பர்னருமே நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா நான் வந்து தொடச்சி எல்லாம் மாற்றிட்டேன். இப்போ 4 பர்னருமே நான் வந்து இப்போ தோசை சுட வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் ஒரு அடுப்பில் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதே மாதிரி 4 தோசைகள் வச்சாலுமே தாராளமாக வந்து ஒன்றுக்கு இடிக்காது. அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்கும். இதில் சுவிட்ச் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து தீ பத்துற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அந்த சுவிட்சை வந்து நார்மலாகவே நான் ஆட்டோமேட்டிக்காக திருவணும் அப்படின்னா அடுப்பு பற்றிடும். இப்போ வந்து அதுக்கு வந்து என்னென்னா பேட்டரி போடணும். நம்ம எனக்கு ஒரு 2 பேட்டரி விட்ட வரும். அந்த பேட்டரி இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா தீந்துருச்சு அப்படின்னாக்க லைட் வந்து யூஸ் பண்ணி. இந்த கிளாஸ் ஆஃப் ஸ்டவோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வாங்கி 2.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 12 கிட்ட வாங்கினோம். 12,000 அப்படிங்கும் போது தான் நாங்கள் வாங்கினோம். இப்போ வந்து விலை கொஞ்சம் கூடியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பேட்டரி வந்து தீர்ந்துருச்சு. அடுத்த பேட்டரி வாங்கி நான் வந்து ஃபிட் பண்ணணும். பேட்டரி வந்து அடியில் வந்து ஸ்டவ்வுக்கு அடியில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பேட்டரி போட்டோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுவிட்சாக வந்து திருவணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுப்பு வந்து பற்றிக்கும். இப்போ நான் வந்து லைட்டருமே நான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். இது பிரச்சனை அப்படின்னாக்கா லைட்டர் யூஸ் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக வச்சுக்கிறது உனக்கு எப்போவுமே எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த 4 பர்னர் அடுப்பு வந்து நம்ம எரியும் போது 4 அடுப்புமே சேர்த்து எரியும் போது என்ன ஆகுது அப்படின்னா பயங்கரமாக ஹீட் ஆகுது. மற்றபடி கண்ணாடி உடையிறது வெடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நிறைய இடங்கள்ல நான் வெடிக்கிறது பார்த்துருக்கேன். ஆனால் என்னை பொறுத்தளவு இந்த அடுப்பு வந்து 4 அடுப்புலையுமே நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி 4 அடுப்புலையும் யூஸ் பண்ணுவேன். வேலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சணும் அப்படின்னா ½ ஹவரில் வேலை வந்து சூப்பராக முடிஞ்சிருது எனக்கு. ஆனால் வந்து 4 அடுப்புலையும் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க அடுப்பு வந்து நடுவுலாம் வந்து தொடும்போது பயங்கர ஹீட்டாக இருக்கும். மற்றபடி அடுப்பு வந்து ஓகே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 4 பர்னர் இந்த மாதிரி கம்பெனி ஐட்டமாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.